தமிழ் பேசும் உலகத்தை நோக்கி நான் சொல்லிக் கொள்கிறேன், அஷ்ரஃப் அலி மௌலவி சகோதரை பிரயோசனப்படும். எல்லா இடத்திலேயும் உரைகளையும் பயனுக்கும் இந்த நம்பிக்கையில இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தில் ஹிந்த் நாட்டை நோக்கி போவார். இந்த சலஃபி தவத்துக்காக தேவையான ஆலோசனைகளை அங்கே சோதனை வழிகாட்டும். சோதரனே, அஷ்ரஃப் அலி மௌலவி என்ற பெயரில் வளர்ந்ததல்ல இது. இதனை காரணம் அவர் அரபி நூல்களை வாசிக்கிறார், ரசூலுடைய ஹதீஸை திரும்பி பார்க்கிறார், உலமா சுண்டான நூலை அவருடைய கண்ணை போட்டு அவர் நல்லா ஆழமா பார்க்கிற காரணம் தான் அந்த மனிதன் வளர்ச்சிய காரணம். இது எல்லாத்தையும் எதிர்பார்க்க ஏதோ எங்களோட குந்தினத்துக்காக வளராத மனிதன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் அருளோட நாங்கள் சில அடையாளம் காட்டுறோம், உங்களுக்கு சில விஷயத்தை நினைவு காட்டுறோம். அது மற்றும் வளர்ச்சிக்கு போதா. எவ்வாறு எங்கள் சகோதர கிதாபலை பிரதி வாசிக்கிறார் காண்றா, அது எனக்கு மன நிம்மதி. நான் தவறா போனாலும் கிதாப் அடிப்படையிலே என்னை தட்டி பேசுகிற ஒரு மனிதன் எல்லாம் என்னோட சேர்த்து வச்சுட்டான். அது எனக்கு ஒரு மன நிம்மதி. என்னாலும் தவறு வந்தாலும் ஒரு ஆயுதத்தால் அவர் என்னை திருத்திடுவார் என்பதில் நானும் தப்பேன், அவரும் தப்புவார். இல்ல இது ஷேக் சொன்ன சேரிய பின்னால் எல்லாமே போவா, எல்லாமே குளியில போல. இது தேவை. நானும் மனிதன், எனக்கும் தவறு நடக்கும். நீங்கள் கிதாபை தொடர்ந்து வாசிக்கிறவனா இல்லை என்றால் என் தவறை நீங்க எப்படி இடம் காணுவீங்க? ஷேக் பின்னால் ஆடிக்கும் நாம சாமி காட்டுற கூட்டமா இருப்பீங்க. இல்ல கிதாபை தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆதாரங்களை மீட்டும் நீங்க காட்டும் பொழுது, கிதாபலை நீங்க காட்டும் பொழுது உங்களுக்கு ஆதாரம் நினைவோடு இருக்கும். மேடம் இன்ஷா அல்லாஹ் அதுல எங்களால பிழை நடக்குமோ சுட்டி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அமையும். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் எங்கள் சமூகம் அவரோட பிரயோசனப்பட வேண்டும். அதுக்காக கிட்டத்துல இந்த உரைகளை தொடரமா எங்கள் சகோதரர் அபு அப்துல்லா அஷ்ரஃப் அலி மௌலவி அல்லாஹ் அவரை பாதுகாப்பாக தொடரமா எடுப்பார். என்ற சில வெளிநாட்டு பயணங்கள் அடையும் காலத்துல சகோதரர் அஷ்ரஃப் அலி மௌலவி இந்த இடத்துல தொடரமாக உங்களுக்கு காதியானி பற்றிய விடயங்களும் மற்ற ஏனைய விடயங்களை எடுத்து வச்சு கொண்டு போவார். அவரோட கை கொடுத்து மார்க்கத்தை விளங்குறதுல உறுதியாக இருந்து படிப்பட்ட விடயத்தை தரம வைக்கும். அதுவும் அரபி மொழியில கிதாபலை வாசித்து தெளிவும். அதுக்கு பின்னால் அரபி படிச்சிருக்க சோதனை எதிர்பார்க்கிறேன். அவங்களும் கிதாபலை வாசித்து தெளிவோட வந்து ஆதாரங்களை புரிஞ்சு எங்களோட சேர்ந்து போகின்றது. இந்த பொலிட்டிக்ஸ் சேர்ந்த கதை எங்கள்கிட்ட இல்லை, கூட்டத்தோட சேர்ந்த கதை இல்லை. எங்களோட சேர்ந்து போகிற அர்த்தம் என்னது? தெளிவோட போகிறது. கிதாபலை வாசித்து ஆதாரத்தோட போகிறதா எங்களோட சேர்ந்து போகிறது. கிதாபை வாசிங்கோ, தெளிவோட எழுதிங்கோ. எங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதோ வழிகாட்டுறது எங்கட கடமை. எங்களுக்கு தெரியாத நாங்கள் ஏழு உலகங்கள்ட்ட கேட்டு சொல்லி தருவோம். அந்த அடிப்படையிலே அரபி புரிஞ்ச சகோதரர்களை நான் திரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உலமா சுன்னான கிதாபலை நீங்க திரும்பி வாசித்துக்கோ. அதோட ஆதாரங்களை புரிஞ்சுக்கோங்க. எங்களால் நடக்கும் தவறு, அவரால் நடக்கும் தவறு, இவரால் நடக்கும் தவறுக்கு எல்லா அளவுக்கோல் என்னது? உலமா சுன்னான நூல்கள். அதுகளால பார்த்து தவறுகளை நீங்க வழிகாட்டுறது உங்கள் கடமை. அவர் சொன்னதுக்காக வாய்ப்புறது உங்கள் மனத்தனம், கண்மூடித்தனம் ஹராமாகும். இதுதான் நம்ம சொன்னைகளும் படிச்சுட்டு அதை தான் நாங்கள் பின்பற்றி வந்தோம். அதைத்தான் நம்மளும் சொல்லித்தாங்க. சுற்றி அந்த அடிப்படையில் வளர்ச்சி வர வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் வளர்ச்சி, இதுதான் எங்கட கொள்கையின் உறுதித்தன்மை, இதுதான் நாங்கள் பிரச்சாரம் செய்யும் வழிமுறை தவிர சும்மா சேர்க்கறதில்லை. சபை இவ்வளவு பெருசாகவும் சந்தோஷமாகாது. பயமாகி சபை பெருசாகி பெருமை வர மட்டும் உள்ளதுக்கு கடைசியில் இருக்க நல்லா நாசமாகி போவது. சபை சிறுசாகினாலும் ஒன்றும் இல்லை, ரெண்டு பேருந்தால் ஒன்றும் இல்லை. தகுதியாக உறுதியாக குர்ஆன் சுன்னான தெளிவோட வாழவேன். அதுக்காக அனைத்து பேரும் உறுதியாக இருந்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். கேட்ட கேள்விக்கு சகோதரர் அஷ்ரஃப் அலி மௌலவி தந்தது தரமான பதில் என்னது? குர்ஆன் சுன்னாவ தெளிவான சுன்னவல் ஜமா காட்டுவல் இருந்தா காதியானி கும்பல் எந்த கும்பல் தான் தப்பி வாழ. இப்ப காதியானி கோடு இந்த புதிய ஆணி கொண்டு வந்தவங்களுக்கு அதுக்கு என்ன செய்ய போறீங்க? கோடுறோம் காதியானி பயம் காட்டுறோம். சரி இல்லை, இன்னும் ஒரு ஆணி வந்து உள்ள புத்தா அது படம் காணியா பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை. அப்ப எல்லா ஆணிக்கும் மறந்துனது குர்ஆன் சுன்னா சஹாபா விளக்கின வழிமுறை, சுத்தமான வழிமுறை, சிராத்துல் முஸ்தகீம், ஜன்னத் பேத்து சேரும் பாதை. நான் சொன்னதல்ல, அல்லாஹ் சொன்னது, ரசூல் சொன்னது. நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க, பின்பற்றி.
சகோதரர்களே, நாங்க தலைவர் உருவாக்க வரல, தலைவர் பின்பற்ற வந்தோம். யார் தலைவர்? ரசூலுல்லாஹி முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் அல் ஹாஷ்மி அபுல் காசிம் அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பின்பற்ற வந்தோம். அது சுற்றி நாங்க என்ன பிரச்சாரம் செஞ்சாலும் எவன் நம்புறானே நாங்க தலைவர் உருவாக்க வந்து அவன் மனத்தனமா சொல்வான். நாங்க தலை தூக்கி பெருமையோட சுண்ணத்தை நிலைநாட்டுவோம். பயமில்லாமலுக்கு மறுத்து பேசுவோம் சுண்ணத்துக்கு முகனானவனே. எதுக்காக? அந்த நபியின் பாதையை வளர்த்து வைக்கிறதுக்காக, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை தலை தூக்கி மதிப்புக்குரியா எப்பயுமே இருக்கிறதுக்காக தவிர எம்மை வளர்க்கிறதுக்காக. நாங்க தலைவராக வரவில்லை, தலைவரை பின்பற்ற வந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவரை பின்பற்ற வந்தோம். அதுக்காக நாங்க போராடுவோம், அதுக்காக குரல் கொடுப்போம், அதுக்காக நாங்கள் நிறுத்திக்கிறோம். அதுக்காக யாரும் இங்க தலைவர் தேட வேணாம். எங்கள் தலைவர் முஹம்மது பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் அபுல் காசிம் அல் முஸ்தபா அல் ஹாஷிமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்திபுன் நபி. அவராகும் எங்கள் தலைவர். அவரை நாங்கள் பின்பற்றுவோம், அவரின் பாதையிலே செயல்படுவோம். அவரின் அடிச்சோட் எங்கள் கண்மணிகளாக நாங்கள் நிம்மதியோடு நம்பி. அதுக்கு எவரெல்லாம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை எடுத்து படிக்கிறானே, எல்லா ஆலோசனமா விளங்குறானே, அவனுடைய பிரயோஜனப்படுறது உங்கள் நபியின் பின்பற்றின் தன்மையின் அந்தஸ்தும் இறக்கத்தின் ஆதாரமாகும். நீங்க உண்மையாக நபியை நேசிக்கிறீர்கள், உண்மையாக நபியோட நீங்க இறக்கப்பட்டால், நபியின் பாதை ஆசைப்படுறீங்கன்னால், நபி மொழிகளை படிச்சு தெரிஞ்சவரோட நெருக்கமா இருப்பீங்க, பிரயோஜனப்பட பார்ப்பீங்க. அவருக்காக அந்த நபி மொழிகளுடைய விளக்கங்கள், இந்த நபி வழியுடைய அந்த அடிப்படையிலே நீங்கள் அனைத்து அரபி பேசும் சகோதரர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அரபி மொழி வாசிக்க அனைத்து சகோதரரை கேட்டுக்கொள்கிறேன். உலமா சுன்னாவுடைய நூல்களை கண் திறந்து வாசிக்கும், தெளிவாக விளங்க பாடும். அரபி தெரியுமண்டா நீங்க அறிவுள்ள பாண்டித்தனம் முடிஞ்சு அல்லாவாக வேண்டும் அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்க தெரிய வச்சிருந்தா நீங்க உலமா சுன்ன நூல்ல வாசிங்கோ, வச்சைங்கோ, தெரியாது தெரிந்த கேளுங்கோ என்பதை செய்யும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவர். இந்த பள்ளி வாயிலை அல்லாஹ்வின் தூதரின் சுன்னத் ஹயாத் ஆக்கத்துக்காக நாங்கள் கட்டினோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தூசியும் இதில் அதுக்கு சாட்சி அளிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழியை படிச்சு விளங்கி ஹயாத் ஆக்கத்துக்காக தவிர இல்லை. அது மட்டும் இதுல நடக்காதுன்னா இந்த பள்ளி கெட்டுறதுல பிரச்சனை, நாங்கள் கூந்துறதுல பிரச்சனை இல்லை, நான் உங்களை தெரிகிறதுல பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாரும் சபையில கூட்டுறதுல பிரச்சனை இல்லை. அதுக்காக கல்வி விடயத்திலே பிரயோசனப்படுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் சக்தியா தரமா வைக்க வேண்டும். கல்வி படிக்கிறதுலையும் படித்து கொடுக்கிறதுல விடயத்திலையும் நானும் ஆசைப்படுகிறேன். கிட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகளை சுமந்த ஆகத்தரமான நூல், குர்ஆனுக்கு பின்னால் ஆதாரபூர்ணமான மனித நூல் என்றால் அல் ஜாமி ஸஹீஹ் இமாம் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா நூல் இந்த இடத்திலே ஆரம்பிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தில் துஆவோட இருங்கோ, எதிர்பார்ப்போடு இருங்கோ. இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாப் உலமாக்களுக்கு மட்டும் படித்து கொடுக்க வரவில்லை, உலமா உருவாக்க படித்து கொடுக்க வரவில்லை. நான் வந்தேன் நபி வழியை காட்டுறதுக்கு, அல்லாஹ்வின் தூதரின் பாதையை தெளிவு காட்டுறதுக்கு. பூவில் இருக்கிய ஜின்னா இருக்கட்டும் இன்சா இருக்கட்டும், இதுல படிக்கிறத நாங்க ஆசைப்படுறோம். ஜின்னா இருக்கட்டும் இன்சா இருக்கட்டும், சுனத்தை படிச்சு விளங்கி தெளிவு பெற்றுக்கொண்டு அமல் செய்கிற மக்களா மாறும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு சில ஏற்பாடுகள் செய்யறதுக்கு வெளிநாட்டால சில சகோதரர்களும் இதை நோக்கி வர ஆசைப்படுறாங்க. காரணம் தான் அவங்களுக்கு தங்க வசதிகளையும் செஞ்ச